ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ்எம் குரூப் சுந்தரமூர்த்தி. இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டில் எம்பி எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மளோட ஒரு வாக்கு நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறது. யார் பிரதமராக வராங்க, நம்மளுக்கு எப்படி நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் யாரை நல்லவங்களாக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களோட ஜனநாயக கடமை இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் 65%, 70%ங்கிறது போல் வருது. இந்த டைம் 80, 90ங்கிறது போலாச்சுனாவே நம்ம ஜனநாயக கடமையை சரியாக நிறைவேற்றிருக்கோன்னு அர்த்தம். பல இதில் சொல்கிற மாதிரி நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது இது எல்லாமே எதில் ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஓட்டு போடாமல் இருக்கிறதுல தான் முதல் இதாக ஆரம்பிக்கிறது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கிறதுல வயசானவங்க, பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எலெக்ஷன் டைம், ஏன்னா வெயில் ஃபுல்லாக இருக்கிற டைம்னால எலெக்ஷன் பூத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, நம்ம எப்போ போகலாம், சாயங்காலம் போகலாமா இல்லை முன்னாடி போகலாமா, இல்லை கூட்டம் இப்போ கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அதாவது https://erolls.tn.gov.in க்யூங்கிற ஆப்ஷன் நம்ம போய் செலக்ட் பண்ணி நம்மளோட டிஸ்ட்ரிக்கு, நம்மளோட என்ன கான்ஸ்டியூன்சி, அதில் என்ன பூத் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா அதில் என்ன கூட்டம் இருக்குது, எவ்வளோ நிற்கிறாங்க அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று காலையில் இப்போ சீக்கிரமாக போய் ஓட் போட்டுட்டு நம்ம வந்துடலாம். அப்படி இல்லையா, வெயில் டைமில் எவ்வளோ ஓட்டர்ஸ் அங்கே நிற்கிறாங்க, எந்த டைமில் நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி போகிறதுக்காக இந்த ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி சுற்றி இருக்க யங்ஸ்டர்ஸ், வயசானவங்களை கொஞ்சம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி அவங்களுக்கும் ஓட்டுரிமை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லா யோசனைகளையும் தாண்டி, எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம வாக்களிப்போம். இந்த வாக்கு நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறது எல்லாருமே நம்புவோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வியூ பண்ணுங்கள். நன்றி.